ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முருங்கைக்காய் தொக்கு. நிறைய பேருக்கு முருங்கைக்காய் வந்து இப்போ வந்து சீசன் டைம்ங்கிறதுனால சமைச்சு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த தொக்கு ரெசிபி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எப்போதும் பார்த்திங்கன்னா சாம்பார்லேயோ குழம்புலையோ போட்டு நம்ம சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி தொக்கு செஞ்சு இதுவும் வந்து நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி வந்து நான் யூஎஸில் இருக்கேன். ஆனால் வந்து முருங்கைக்காய் இங்கே கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசன் டைமில் மட்டும் கொஞ்சம் வந்து இந்தியன் க்ராசரிஸில் நிறையவே வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்படி எனக்கு கிடச்சது தான் இந்த டைம் வந்து முருங்கைக்காய். அதனால் வந்து அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய வாங்கி வச்சுக்கிட்டு அதை வந்து சைஸாக வெட்டி நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணலாங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் நான் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா. நான் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு 9 முருங்கைக்காய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு பத்தாது. நான் முதல்ல ஒரு 5 முருங்கைக்காய் மட்டும் இப்போ முருங்கைக்காய் தொக்கு பண்ணிட்டு பாக்கி 4 முருங்கைக்காயை வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா எது எது கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கோ அதே மாதிரியான இது வந்து நான் தனியாக எடுத்திருக்கேன், ஒரு 5 போல். கொஞ்சம் வந்து இந்த தொக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குண்டாவோ இல்லை ரொம்ப ஒல்லியாவோ இருக்க முருங்கைக்காயை போடாதீங்க. கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்க முருங்கைக்காய் போட்டால் தான் ஒரே மாதிரி வெந்து வரும். இதுக்கப்புறம் நான் சுண்டு விரல் சைஸ்க்கு முருங்கைக்காய் வந்து இது மாதிரி வெட்டி எடுத்துக்கிட்டேங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரே அளவில் முருங்கைக்காய் வந்து கிடைக்கும், வேகிறதும் ஒரே மாதிரி வெந்து வரும். இதே நீங்கள் குழம்பு சாம்பாருக்குனா வந்து அந்த பெரிய முருங்கைக்காயோ இந்த சின்ன ஒல்லியான முருங்கைக்காயோ நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஒரே சைஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பாக்கி இருக்க 4 முருங்கைக்காயும் அதே சைஸில் நான் வெட்டி இது மாதிரி ஜிப்லாக்கில் போட்டு ஃப்ரோசனில் போட்டு வச்சுட்டேங்க. நான் அப்பப்போ இது மாதிரி நிறைய முருங்கைக்காய் வாங்கி இது மாதிரி சேர்த்து வச்சு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாக்கி எப்போ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்மளோட முருங்கைக்காய் தொக்கை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு பேனில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உடச்ச உளுந்த பருப்பு, 1/2 கைப்பிடி கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் 2 சிட்டிகை இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். கடுகு நல்லா வெடித்து வந்து முடித்த பிறகு அதுக்கப்புறம் வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கிறத அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விடணும். அது வந்த பிறகு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.25 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு சப்போஸ் இஞ்சி பூண்டு நீங்கள் சேர்க்க விரும்பலை, இல்லை அவசரத்துக்கு உங்களால் சேர்க்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு மட்டும் இடித்தது சேர்த்துக்கோங்க. இது சேர்த்தா தான் வந்து கொஞ்சம் வந்து ஃப்ளேவர் நல்லா இருக்கும் முருங்கைக்காய். அதனால் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி பண்ணி வச்சதுனால நான் அதை சேர்த்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு 1.5 தக்காளி, அதாவது பெரிய சைஸு 1.5 தக்காளி போல் சேர்த்துக்கேன். நீங்கள் வேணால் தொக்கு உங்களுக்கு இன்னுமே திக்காக வேணும்னா 2 தக்காளியாகவே சேர்த்துக்கோங்க. இதையும் நம்ம வந்து பொடிசாக நறுக்கி சேர்த்துட்டு நல்லா தக்காளி 90% வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதையும் லைட்டாக வதக்கிட்டு நான் வந்து முருங்கைக்காயும் உப்பு வந்து 1.5 டீஸ்பூன் சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷம் அந்த தொக்குலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம முருங்கைக்காய் வேக வைக்கிறதுக்கு 1.5 கப்பு தண்ணி, அதாவது அது நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும். ரொம்ப கம்மியாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து முருங்கைக்காய் வெந்து வராது. அதே சமயம் ரொம்ப ஜாஸ்தியாகவும் நம்ம இதுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த 5 முருங்கைக்காய்க்கு நான் 1.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து மூடி போட்டு மூடி ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டேங்க. நான் நல்லா கிளறி மட்டும் விட்டால் போதும். ஒரு 20 மினிட்ஸுக்கு அப்புறம் இது மாதிரி நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து பாதி வந்து போயிடுச்சு, அது ஸ்டீம்லேயே போயிடுச்சு. அதே சமயம் நம்ம முருங்கைக்காவும் ஒரு பாதி ஒரு 70% அளவு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குழம்புத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாமே வந்து போட்டுடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு ஹீப்டாக வந்து ஒரு அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டு குழம்பு தூள் இருக்குங்களா, அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். இந்த 5 முருங்கைக்காய்க்கு இந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்பைஸ் சேர்த்தா கரெக்டாக இருந்துச்சு. இதெல்லாம் சேர்த்துட்டு நான் திரும்பவும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஓப்பன் குக்கிங்கில் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ளேமை வந்து லோ பண்ணிட்டேன். லோ பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் மறுபடியும் நம்ம மூடி போட்டு அந்த லோ ஃப்ளேம்லேயே வந்து குக் பண்ண விடணும். எதுக்காகனா அந்த முருங்கைக்காயிலும் அந்த மசாலா வந்து இறங்கணும். அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம குக் பண்ணுறோம். முருங்கைக்காவும் இன்னும் 20% வேகணுங்கிறதுனால 5 to 10 மினிட்ஸ் போலேயே இந்த லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்பப்போ பரட்டி விடுங்க. கொஞ்சம் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா
மீடியம் ஃப்ளேமில் இதே நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு தீஞ்சு போயிடும். அதனால தான் நான் லோ ஃப்ளேம் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு சப்போஸ் ரொம்பவும் வத்திருந்துச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க அவ்வளோதான். மற்றபடி நம்மளோட தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் குக்கிங்கில் ஒரு 2 to 3 நிமிட்ஸ் பண்ணால் போதும். நம்ம முருங்கைக்காயும் ஃபுல்லாக வெந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு டேஸ்டிங் செஷன் காமிக்கிறேன். இந்த முருங்கைக்காய் தொக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த தொக்கு மட்டுமே வந்து நான் வந்து சாதத்தோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இது செமி கிரேவியாகவும் நான் சொன்ன மாரி செஞ்சுக்கலாம். வேணும்னா வந்து அந்த தண்ணி நீங்கள் போட்டு முருங்கைக்காய் வேக வைக்கிறீங்களா, 1½ கப்பு பதிலா ஒரு 2 கப்பு தண்ணி போட்டிருந்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த தொக்கோட கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கும். நீங்கள் வந்து இன்னுமே வந்து சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி நிறையா சாதம் வச்சு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து எனக்கு வந்து தொக்கு பெர்ஃபெக்டாக பண்ணணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து தொக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வந்து தொக்கில் வந்து அந்த கிரேவி மட்டும் இருக்கும். இது இருக்காது, தண்ணி இருக்காது, தண்ணி கண்டென்ட் இருக்காது. ஸோ இதுதான் வந்து தொக்கு பதத்துக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சின்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு முருங்கைக்காய் எடுத்து நான் வந்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக உடையுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுங்களா வீடியோவில். ஸோ கரெக்டாக உடையுது, கரெக்டாக பிரியுது. இதே சமயம் உங்களுக்கு பிரிக்க வரலன்னா அது சரியாக வேகலைன்னு அர்த்தம். அதே சமயம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக உடஞ்சிடுச்சுன்னா ரொம்ப ஓவர் குக்குடுன்னு அர்த்தம். கரெக்டாக உடையுதுன்னா அது வந்து கரெக்டாக குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் சாப்பிட்டும் பார்த்தேங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பை பை.